செம்ம டேஸ்ட்டான ரெசிபி. நல்ல சாஃப்ட்டாக இருக்கும், ஸ்பஞ்சு இருக்கும். இது வந்து ஸ்டீம்டு பன் தான். ஸோ யார் வேணாலும் செய்யலாம். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நான் வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக வந்து சால்ட்டு, சுகரு, ஈஸ்ட் இதுலேயே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வாட்டி தனியாக ஈஸ்ட் வந்து ப்ரூஃப் பண்ண விடலை, மாவுலேயே சேர்த்து தான் வந்து ப்ரூஃப் பண்ண விட்டுருக்கேன். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஈஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து எல்லாத்தையுமே ஒன்று சேர வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஃப்ளார் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நம்ம வந்து அதுக்கப்புறம் நீட் பண்ண நமக்கு நல்லாவே வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து கொடுக்கும். அப்போ தான் பன்னு நல்லா சாஃப்டாகவே வரும். இது மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதாவது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அந்த எண்ணெய், நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா கூட பட்டர் கூட தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இது மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் பன்னு நல்லாவே சாஃப்டாக வரும். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இது வச்சு இந்த க்ளோஸ் பண்ணுறதுல என்ன இருந்ததுன்னா, ஒரு சின்ன ஹோல் இருந்தது. அதனால் எனக்கு ஒழுங்காக வந்து ப்ரூஃப் ஆகாத மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தது வந்து ஒரு தட்டு போட்டே வந்து மூடிட்டேன். அடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour to 45 minutes கழித்து பார்க்கும்போது நல்லா ப்ரூஃப் ஆகியிருந்தது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியுமே வந்து நல்லா நீட் பண்ணணும். நம்ம உள்ளங்கையில் இருக்க சூடாலேயே இந்த பன் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நீட் பண்ண நமக்கு வந்து நல்லா இலகி கொடுக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்ததில்ல. இப்போ இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டிக்கினஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும். இது சைடில் இருக்கட்டும். அதுக்கடுத்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்குமே வந்து வெயிட் பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடான உடனே இதில் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும், கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரைக்குமே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்டஃபிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். கேரட், அடுத்து வந்து கோஸு அண்ட் மஷ்ரூம் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படி சொன்னால் நீங்கள் இதில் நான்வெஜ்ஜாக இருக்க மாதிரி சிக்கன், மஷ்ரூம் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மட்டன், கீமா அது மாதிரி எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரான் வச்சு செஞ்சால் கூட வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்தடுத்த ரெசிப்பியில் எல்லாமே வந்து எப்படி ஸ்டஃபிங்ஸ் மாற்றி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் வந்து காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த வாட்டி வந்து கொஞ்சமாக தான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி சொன்னால், நம்ம பன்னுக்கு ஆல்ரெடி வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது கூட நான் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து சாஸஸில் ஆட் பண்ண போகிறேன். அந்த சாஸஸ்லேயுமே எனக்கு வந்து இது இருக்குது, சால்ட் இருக்குன்றதுனால சால்ட் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ், அடுத்து வந்து கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கெச்சப் வேண்டாம் அப்படி சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து தவிர்த்துக்கலாம். அடுத்து இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர், பிளெயின் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்பைஸ், கொஞ்சம் ஒரு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகேனோவுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வேண்டாம் அப்படி சொன்னால் நீங்கள் இது மொத்தமாகவே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளோட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் தனியாத்தூள், அது மாதிரி சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாலுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டஃபிங் இதை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் ஆன உடனே எடுத்து வந்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இது கூட வந்து ஒரு டிப் வந்து செய்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படி சொன்னால், ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து மயனைஸ் எடுத்துருக்கேன். இது வந்து எக்லெஸ் மயனைஸ் தான். எக்லெஸ் மயனைஸ் எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆக கொஞ்சம் வந்து கம்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் பண்ண நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் கன்சிஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பண்ணுக்குள்ளே வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து, நம்ம ஒன்றா பண்ணனா லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு, இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் மாவு போட்டுட்டு நல்லாவே வந்து இது ரோலிங் பின் வச்சுட்டு வந்து மெலிசாக வந்து திரட்ட போகிறோம். இப்போ இது வந்து எவ்வளோ மெலிசாக இருக்கணும் அப்படி சொன்னோன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு திக்னஸ் அளவு காட்டுறேன் பாருங்கள். அந்த திக்னஸ் அளவுக்கு இருக்கணும். நீங்கள் உங்ககிட்ட இந்த தேய்க்கிற அந்த மனை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கூட இன்னும் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நல்லாவே தட்டிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் சின்ன பின்னாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 2 பவுல் பண்ணுற அளவுக்கான ஸ்பேஸ் தான் வந்து அதுலேருந்து வந்தது. இப்போ இதோட வந்து திரட்டின திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பன்னு நல்லாவே வந்து ஸ்டீம் ஆகி வரும்போது நல்லா வந்து புசு புசுன்னு இருக்கும். அடுத்து இது மாதிரி ஒரு கட்டரில் ஒரு கிண்ணத்தை வந்து கவுத்து போட்டு நமக்கு தேவையான சைஸில் இது பண்ணிங்க. ரொம்ப பெருசாக நம்ம பண்ணிட்டோம் அப்படி சொன்னோன்னா நமக்கு அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதை மாதிரி கட் பண்ணி எடுத்ததில் வந்து ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து பிரிக்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். இதை மாதிரி ஹாஃபில் வந்து நல்லா வந்து மடித்து விட்டுட்டேன். ப்ரெஸ் பண்ண வேண்டாம், சும்மா வந்து மடித்து விட்டால் போதும். நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதுனால அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது மாதிரி ஒரு ஸ்டீமிங் ட்ரேயில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். அடுப்பில் வந்து தண்ணி வச்சுட்டு நான் அதில் வந்து ஒரு கடாயில் தண்ணி வச்சுட்டு அதில் தான் இந்த பிளேட்டை வச்சு மேலே மூடி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன். நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்த பாவ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இதில் எந்த கலர் எதுவுமே போடாததுனால ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆக்சுவலி இப்படி தான் பாவோட டெக்ஸ்சர், டேஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஷேப் இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த வந்து லைட்டாக இப்படி வந்து நல்லா வந்து பிரிச்சுட்டு இதில் நம்ம வந்து அந்த மயோ ரெட் பண்ணி வச்சுருந்தோம்ல, மயோ அண்ட் ரெட் சில்லி சாஸை அது
எல்லாத்தையுமே உள்ளே வந்து நல்லா எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஜென்ரஸ் அமௌண்ட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா தான் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மஷ்ரூம் ஃபில்லிங் இதையுமே எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஃபில்லிங் வந்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில்லிங் வச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு 4 பவுல் சாப்பிட்ற இடத்துல ஒரு 2 பவுல் சாப்பிட்டாலுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா